ஆண்ட்ரே ரசல் வந்து ஒரு கூலி தொழிலாளி பையங்க. அவங்க சின்ன வயசுல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாம், எல்லாரும் மாரி நீ ஏன் வேலைக்கு போயிரு, ஒரு நல்லா சம்பாதி அப்படின்னு தான் பெரிய கனவா வச்சிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஆனா ஆண்ட்ரே ரசலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் போனாலே வந்து புடிக்காது. அவரு வந்து கட் அடிச்சுட்டு வந்துருவாராம். ஸ்கூலுக்கும் ஒழுங்கா போமாட்டானாம். அதனால அவங்க அம்மா வந்து திட்டிட்டே இருப்பாங்க. சரி அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாரி நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல தான் போறேன், கிரிக்கெட்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க, உனக்கு 2 வருஷம் தான் டைமு. அதுக்குள்ள நீ எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஜெயிக்கல அப்படின்னா நீ கிரிக்கெட்ட மறந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடுறாரு. அதனால வந்து என்னதான் போராடினாலுமே அவருக்கு டீம்ல வந்து வாய்ப்பே கிடைக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு 2 வருஷமும் முடிஞ்சிருது. அவங்க அம்மாகிட்ட வந்து சொல்லும்போது, அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ கடைசி வரைக்கும் போராடு, கண்டிப்பா ஜெயிப்ப" அப்படின்னு சொன்னோனே, கடைசி வரைக்கும் விடாம போடுறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு 2007க்கு மேல தான் ஆண்ட்ரே ரசல வந்து டீம்லயே எடுக்குறாங்க. பல போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க ஜெயிச்சாரு. அவங்க அம்மா தாங்க அவங்களுக்கு துணையா இருந்திருக்காங்க. உங்க வாழ்க்கையில நெறைய பேர் உங்க லைஃப்ல இருந்திருப்பாங்க. அது அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அவங்கள கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க.